அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அப்துல்லா. நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். யாழ் முஸ்லிம் இளைஞர் கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே அந்த பல இனங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் தங்களை ஆளக்கூடிய வகையிலும் இந்த சமஷ்டி என்ற கருப்பொருள் அரசியல் பரப்பிலே சர்வதேச ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு ஜனநாயக நாடுகளிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டமாக இருக்கிறது. உண்மையிலே இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையும் புரிந்துணர்வும் வர வேண்டுமாக இருந்தால் அந்தந்த நாடுகளில் வாழ்கின்ற தனியான இன குழுமங்கள் தங்களுக்கான அதிகாரத்தை கூறுவதற்கு அல்லது தங்களுக்கான அந்த வாழ்வியலை கொண்ட இடத்திலே சகல சுய நிர்ணய உரிமையை பெற்று வாழ்வதற்கு உறுதுடைய இனக்குழுக்களாக அரசியல் ரீதியாக அரசியல் பரப்பிலே நீண்ட காலமாக பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். அந்த வகையில் இலங்கையினை எடுத்து நோக்குகின்ற பொழுது இலங்கையும் பல்லின மக்களை இனக்குழுமங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்ற அடிப்படையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் சமஷ்டி உரிமையினை கேட்பது உண்மையில் ஏற்புடைய ஒன்றுதான். வடக்கு கிழக்கிலே தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற பொழுதும் அவர்கள் மொழி ரீதியாக தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களாக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இலங்கையினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற பொழுது எமக்கு புலப்படுகின்றது. அவ்வப்போது காலத்திற்கு காலம் தமிழ் மக்களும் சரி முஸ்லிம் மக்களும் சரி அதி தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற சிங்கள சமூகத்தில் இருக்கின்ற தீவிரமான அரசியல் செயல்பாடு உடையவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த மத ரீதியாக தீவிர போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவ்வாறு ஒரு சில தரப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற இன ரீதியான தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்படுகின்ற இன முரண்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் மக்கள் மீதாக மேற்கொள்கின்ற முரண்பாடுகளாக இருக்கட்டும், அது ஒட்டுமொத்தமாக சிங்கள மக்கள் மத்தியிலும் அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக அமைகின்றது. எனவே இந்த தீவிர போக்குடைய இனவாதங்களை முன்வைக்கின்ற குழுக்களுக்கு இடையிலிருந்து நாம் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் அந்தந்த இனக்குழுமங்கள் தங்களை தாங்கள் ஆளுகின்ற ஒரு சட்டத்திற்குள் உட்பட வேண்டிய அந்த அதிகாரத்தை பெற வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்படுகின்ற நில அபகரிப்புகளாக இருக்கட்டும் அல்லது திட்டமிட்ட தேசிய திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அது போன்று முன்னெடுக்கப்படுகின்ற இன்னொரு என்ன சிங்கள குடியேற்றங்களாக இருக்கட்டும் அல்லது புதிய குடியேற்றங்களாக இருக்கட்டும், இவை மிகுந்த பாதிப்பை குறிப்பாக வடக்கு கிழக்கில் ஏற்படுத்துகின்றது. எனவே இங்கிருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக ஒன்றிட்டு தாங்கள் முதலில் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பிளவுபடாமல் ஒன்றுபட்டு அதன் பின்னர் வடக்கு கிழக்கு மக்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த சமஷ்டியினை கூடுகின்ற பொழுது நிச்சயமாக அது கிடைக்கப்பெறக்கூடிய ஒன்றாகவும் அது வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய அவதானிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இலங்கையிலே அரசியல் ரீதியான ஒரு தீர்வு அரசியல் யாப்பு ரீதியாக கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் சிங்கள தலைமையும் அரசியல் தலைமைகளும் அதுபோன்ற அதிகாரத்திற்கு வருகின்றவர்களும் இது தொடர்பில் கரிசனை கொண்டு இந்த வடக்கு கிழக்கிலே நீண்ட காலமாக இடம்பெற்று முடிந்திருக்கின்ற யுத்தத்தினுடைய நோக்கமும் அதுவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சமஷ்டி முறையிலான கட்டமைப்பு இலங்கைக்கு கொண்டு வர முயற்சி செய்வது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் என்பது என்னுடைய அவதானமாகவும் தெளிவான பார்வையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.